படபடக்கும் பட்டாம்பூச்சி. குழந்தைகளே, பட்டாம்பூச்சினாலே பார்க்க அழகா இருக்கும். பட்டாம்பூச்சி பொம்மை செய்து விளையாடினா ஜாலியா இருக்கும். வாங்க பட்டாம்பூச்சி பொம்மை செய்யலாம். தேவையான பொருட்கள்: 15 சென்டிமீட்டர் அளவுள்ள சதுர வடிவிலான தாள், கத்திரிக்கோல் மற்றும் ஸ்கெட்ச். நாம இப்ப ஒரு அழகான பட்டாம்பூச்சி செய்து அதை பறக்க வைக்கலாமா? அதுக்கு முதல்ல நாம இப்படி ஒரு சதுர தாளை எடுத்துக்கலாம். இப்ப இந்த சதுர தாளை அதனோட மூளை விட்டத்தோட சரியா வர்ற மாதிரி இப்படி மடிச்சுக்கலாம். இப்ப அடுத்த மடிப்பு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்க்குற மாதிரி இந்த மூளை விட்டத்திலிருந்து கொஞ்சம் கீழே வச்சு மடிச்சுக்கலாம். அடுத்ததா அந்த மூளை விட்டத்திலிருந்து கீழே 1 சென்டிமீட்டர் அளவை இப்படி புள்ளிகளை வச்சு குறிச்சுக்கிட்டு அதையும் மடிச்சுக்கலாம். அப்புறமா இந்த முழு பக்கத்தையும் நாம இப்படி பாதியா மடிச்சுக்கலாம். அடுத்ததா இந்த பட்டாம்பூச்சிக்கு நாம சிறகுகள் செய்ய போறோம். அதுக்கு இப்படி ஸ்கெட்ச்ல மார்க் பண்ணிட்டு அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்ப பட்டாம்பூச்சி தயாராயிடுச்சு. அதோட கழுத்து பகுதிய இப்படி விரலால பிடிச்சுக்கிட்டு வால் பகுதிய மெதுவா இழுக்கும் போது இந்த பட்டாம்பூச்சியின் சிறகுகள் விரிவதை பார்க்கலாம். மேலும் இந்த பட்டாம்பூச்சிக்கு வர்ணங்கள் கொடுக்கும் போது ஒரு அழகான வண்ணமயமான பட்டாம்பூச்சி தயாராயிடும். என்ன குழந்தைகளே, நீங்களும் பட்டாம்பூச்சியை செய்து பறக்க வைக்க தயாராயிட்டீங்களா? இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.